சாக் பீஸோட அகாடமிக்காக டிசைன் எஜுகேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிற எங்களோட கடந்த 4 வருஷமான முயற்சியில் இது 2வது ஸ்கூல். லக்ஷ்மிபுரம் இருக்க முனிசிபல் ப்ரைமரி ஸ்கூலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போது அதனோட ஆல்மோஸ்ட் பசங்க 1 இயர் அகாடமிக் இயர் முடிஞ்சு இப்போ டிசைன் எக்ஸிபிஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 இயர் ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் டான் பாஸ்கோவில் இருக்கிற பசங்களோட ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பீப்புளோட நாங்கள் ஒர்க் பண்ணோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட், இப்போ 1 and 2க்கு ஒரு குரூப்பு, 3rd ஸ்டாண்டர்ட் ஒரு குரூப், அண்ட் தென் 4th and 5th ஒரு குரூப், இப்படி 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரித்து நாங்கள் கிளாஸஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இது மூலமாக வந்து அந்தந்த பசங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸை வந்து எனேபிள் பண்ண முடியுது. ஸோ இந்த டிசைன் எக்ஸிபிஷன் மூலமாக பசங்க அவங்களோட ஐடியாஸை எக்ஸிபிட் பண்ணுற ஒரு இடமா இருந்தது. ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை அரைவ் பண்ணுற ஸ்டேட்டை டிசைன் திங்கிங் மூலமாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த 1 இயர் அகாடமிக் ஜேர்னி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு நம்புகிறோம். என்னோட நேம் வந்து புஷ்பராஜ். நான் பள்ளி மேலாண்மை குழுவில் உறுப்பினராகவும் இருக்கேன். பசங்க இங்கே படிக்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா சாக் பீஸை பற்றி டான் பாஸ்கோ ஸ்கூலில் தான் தெரிய ஆரம்பிச்சது. அங்கே இதே மாதிரி ஒரு எக்ஸிபிஷனுக்காக போயிருந்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து நான் பெருசாக லைப்ரரி எதுவுமே பார்க்கல. ஆனால் அங்கே இருக்க ஃபாதரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ரம்யாவும் சொன்னாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அதை ஒரு கான்செப்டை வச்சு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் குறிப்பாக இந்த பள்ளியில் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி பண்ணவங்க எப்படி பண்ணுவாங்க, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க எதுவுமே இங்கே எனக்கு ஆசைச்சு வந்து தெரியாது. சரி இது எப்படி தான் வருது பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக அவுட்புட் வந்துருக்கு. அதே மாதிரி நைட்டு ஹோம்ஒர்க் எழுதுறவங்க தூங்கிடுவாங்க. நிறைய ப்ராப்ளம்காக இதை வந்துட்டு இது சில இடத்துக்கு கொண்டு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்யூஷன் ஸ்டடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஈஸியாக எந்த இடத்துக்கு பண்ண எடுத்து போகலாம். இது சோலார் பண்ண எப்படி மடிச்சுட்டா ஈஸியாக எந்த இடத்துக்கு பண்ண எடுத்து போகலாம். அது வந்து ஆன் பண்ணிட்டா அதே பார்த்தீங்கன்னா பசங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் எல்லா பசங்களுமே ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. நார்மலாக சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும். ஒரு 3ஆவது 4ஆவது ஆள் வராங்க, யாருமே அவங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆள் வராங்க, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நம்மளுக்கே தயக்கமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதை தவிர்த்து அவங்க குழந்தைங்க பண்ண அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து குழந்தைங்க அளவில் என்ன அளவில் திங்க் பண்ணுவாங்களோ அதை இவங்க எதுவும் வந்து அதை இன்னும் மேலே மெருகேற்றுற மாதிரி எதுவும் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அதில் சொல்லி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தை எப்படி யோசிக்குமோ அந்த குழந்தை அளவுலேருந்து யோசிச்சு பண்ணது வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. அதுதான் மிக பாராட்டுக்குரியது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ டெக்னாலஜி என்னென்ன இடத்துல இருக்குது, என்னென்ன பண்ணியிருப்பாங்க. ஆனால் பசங்க எல்லாமே இந்த காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, அவங்களையும் இந்த சொசைட்டியோட இன்க்ளூட் பண்ணி இன்க்ளூசிவாக ஒரு இது பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா அவங்கள வந்து பிரித்து பார்க்கல. இப்போ அவங்களாம் நம்மளோட இருக்கணும், என் கூட வரணும் போகணும் அப்படின்னும் போது அவங்க யோசிக்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த லைப்ரரி இல்லாமல் அவங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸே கண்டிப்பாக வந்திருக்காது. இன்றைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா லைப்ரரி பற்றிய ஒரு நிகழ்வு. இந்த 1 இயருடைய ஹார்ட் ஒர்க்னால இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த பலன். பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய அவங்களுடைய பலன் தான் நம்ம சொல்லணும். அவங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்டோடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு அந்த 1 இயரில் இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அது உள்ளே எவ்வளோ அவங்க அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தைங்களோட அதை ரீட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லைப்ரரி டிசைன்ஸ் உருவாக்கி கொடுத்த
அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் என்னுடைய குழந்தைகள் வந்து இன்னும் மேலே மேலே வந்து இந்த லைப்ரரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே நேரத்தில் இதுக்கு வழிவகுத்து கொடுத்த புஷ்பராஜ் சாருக்கு எனக்கு மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரையும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து காது கேட்காதவங்க ஏற்கனவே அவங்க எல்லாருமே நல்லா இன்டிமெண்ட்டாக இருக்காங்க. யாருமே நம்ம எதுவுமே அவங்களுக்கு காது கேட்கல, இவங்களுக்கு வாய் பேச முடியாது, கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே நல்லா சூப்பராக இன்டிமெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் அவங்கள வந்து அவங்க எல்லாரும் வந்து சூப்பரா அப்படிங்கிற மாதிரி பசங்க யோசிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே அவங்க சொல்லல. அந்த குழந்தைங்க அந்த அளவில் என்ன யோசிக்கணுமோ அதான் சரி. அவங்க அதிகமாக யோசிக்கக்கூடாது. யோசிச்சாங்கன்னா ஏதோ இன்புட் போயிருக்குன்னா அந்த விதத்தில் ரொம்ப கிரேட் நம்ம 2 பேருக்கும். அதை ஃபைன் டியூன் பண்ணாமல் வச்சது தான் பெஸ்ட்டு. ஒரு கார்ட்போர்டை வச்சு இப்போ அழகாக பண்ணுறதுன்னா ரொம்பவே இருக்கிறத வச்சு அந்த குழந்தைங்க அவங்களோட ஸோ டெக்னிக்கலாக அவங்க எவ்வளோ விஷயம் யோசிச்சிருக்காங்கன்னா நிறைய விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அந்த பசங்களுக்கு ஆனால் தெரியாது. அது ஓகே. அவங்க சொன்ன நிறைய விஷயம் டெக்னாலஜிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அதை விட முக்கியமாக என்னன்னா காது கேளாதவர்களையோ கண்ணு தெரியாதவர்களையோ மாற்றுத்திறனாளிகளோ அவங்க வந்து இன்க்ளூசிவாக யோசிக்கிறாங்க. அவங்க தனிச்சு வைக்கணும். அவங்க நம்மள இல்லாதவங்கன்னு அப்படி இல்லாமல் அவங்க நம்மளோட சேர்த்துக்கிறாங்க. நம்மளோட இருந்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும், நம்மள மாதிரி இருக்கு என்னென்ன வேணும். இந்த தாட் வந்து 2வது 3வது படிக்கிற பசங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கல, அவங்க பெருசாகும் போது சமூகமாக தான் யோசிப்பாங்க. இவங்க நம்மள சார்ந்தவங்க தான் அப்படி. அதுக்காக உங்களுக்கு நன்றி மேலே என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. ஒரு சின்ன மரியாதை பண்ணிடுவோம். செகண்டா ரொம்ப என்ன ஃபேசினேட் பண்ண ஐடியா வந்து அந்த கனெக்ஷன்ல அந்த குழந்தை அப்பயும் எனக்கு நான் சொல்லலைன்னா நான் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டாய் வச்சிருக்கேன். அது பறந்து போயிட்டு அந்த சைடு மேல உட்காரும். அது வந்து எவ்வளோ அழகான ஒரு உலகம் அந்த குழந்தைங்களோடது அப்படின்றது வந்து சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அதில் எதாவது இன்புட் போட்டோம்னா இதை நீ இந்த கலர்ல பண்ணலாம், இதை நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்றது வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டி இல்லை, ஒரிஜினாலிட்டி. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப என் மைண்ட்ல வந்து அது ஓடிட்டே இருக்கு. அது எப்படி டிக் பண்ண முடியும்? என்னோட டேபிள்ல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போய் அந்த குழந்தை மேல உட்கார்ந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றது வந்து தட் இஸ் நோபல் ப்ராப்ளம். அது அவங்களாலதான் அதை வந்து திங்க் பண்ண முடியும், நம்மளால அதை வந்து திங்க் பண்ண முடியும். அது வந்து எனக்கு ரொம்ப அந்த நேரம் வந்து ஐ ஃபெல் ஸோ எப்படி சொல்றது, ஸோ ஹம்பிள். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேடம். ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா எவ்வளவு போட்டாலும் அது வந்து ஷேப் வராது. ஸ்கூல் லைப்ரரினாவே என்னன்னு தெரியாத ஒரு இருந்த ஒரு விஷயத்தை அதை ஏற்படுத்தி கொடுத்து இவ்வளோ தூரம் கடந்து கொண்டு வர வச்சிருக்கோம். மேம்க்கும் புஷ்பராஜ் மற்ற ரம்யா மேம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த ப்ராஜெக்டாவே குழந்தைங்களுக்கு அதுவும் தனியார் ஸ்கூலில் கஷ்டம்தான் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அதுவும் இந்த சின்ன கிளாஸ்லேயும் பண்ண முடியாத பசங்களுக்கு உணர்த்துன்றது அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, ஊனமுற்றவங்களுக்கு இவங்களுக்காக, அதாவது புத்தகம் தன்னை நோக்கி கையில் நீட்டி எடுக்க முடியுது என்றால் கூட அந்த புத்தகம் அவர் நினைக்கின்ற புத்தகம் அவர் அருகிலே வந்து அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று ஒரு காட்சியை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று அதுக்காக தான் இந்த லைப்ரரிக்கு புஷ்பராஜ் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அவர் அடுத்தது ஹையர் செகண்டரிக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களால் நாங்கள் சமூகம், ஏன்னா எங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார், ஒரு ஆசிரியர், ஒரு குருவருமாள் ஐயான்ட்டு. அது இல்லாமல் இந்த விவசாயி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படிக்க வச்சாங்க. இது எங்களோட சமூக பங்களிப்பாக தான் நான் நினைக்கிறேன். இது நான் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் செய்யணும், அதில் ஒரு பார்ட் அவ்வளோதான் எங்களுக்கு ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுறது அவங்களுக்குள்ள அந்த ஒரு தாட் இருக்குது. கண்டுபிடிக்கிறது முக்கியம்னு தெரிஞ்ச தான் அதை சொல்கிறாங்க. ஸோ அந்த கற்பனைங்கிறது நிஜமாகவே புரிஞ்சுக்க முடியுது.
அவங்க எப்படி திங்க் பண்ணாங்கன்னு தெரியல. பிளைண்டுக்கு ஒரு ஏ டெக்னாலஜி காலுக்கு இருக்குது லேனில் கரெக்டாக போகணும், லேனில் போகாட்டி ஆக்சுவலி விச் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ நல்லா பண்ணுறாங்க. ஐ திங்க் எங்கேயே கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப் சப்போர்ட் வேணும்னா எப்போனாலும் கேளுங்க. முதல்ல எனக்கு சந்தோஷமே ஹெச்எம் யாராக இருப்பாங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே, அது முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டீச்சர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்புறம் எனக்கு குழந்தைங்க அந்த ஸ்மார்ட் சொல்யூஷனை உள்வாங்கி அவங்க சொன்னதை நீங்கள் எல்லாமே அழகாக சொல்லிட்டீங்க சார். ரொம்ப நல்லா பேசினாரு. டிஃப்ரென்ஸ் பார்க்காம அவங்க குழந்தைங்க உள்வாங்கி அதுக்கு கண்டுபிடிக்கிறது நானும் அதான் பார்த்தேன். ஸோ அந்த விதத்தில் எல்லாரும் ஒன்று ஐடென்டிஃபை பண்ண மாதிரி ஒரு ஸ்டிக்கு ஒரு பையன் சொன்னான், மைண்டோட ஸ்டிக்கு, அது வந்து பஸ் ஸ்டாண்ட் இவங்களாம் சொல்லுறேன். ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த அசம்பிளியில் கூப்பிட்டு பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடும் பார்க்க முடியாது. நம்ம எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் பெரிய டாபிக் கொடுத்தாங்களோ எல்லாம் சிஎஃப்ஓ அதுக்கும் மேலே பசங்க என்கிட்ட வந்து தனியாக கேட்பாங்க, கிஃப்ட் வந்து அசம்பிளியில் கொடுத்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஆழமாக பதியுது. நான் ஒவ்வொரு பசங்களையும் பார்க்கும்போதே என்கிட்ட இந்த வாட்டி நான் மார்க் எடுத்துருக்கேன் சார், நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருவேன், இதெல்லாம் பின்னாடி நடக்குது. அதுக்கு வந்து பெரிய நன்றிகள் வந்து சாக்பி ஸ்கூலுக்கும் ரம்யா, விஜி, இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்களோட உழைப்பு தான் இந்த ஒரு வருஷத்தில். இன்றைக்கி வந்து சீஃப் கெஸ்ட் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப 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 ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்து இருந்த மாண்டசரியோட கரஸ்பாண்டன்ட் வந்து நான் மாண்டசரி ஸ்கூல் போய் பார்ப்பேன், அவங்க ஸ்கூலில் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இங்கே நிறைய டேக் அவே இருக்குது, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும் குழந்தைங்கள்கிட்ட. மிக்க நன்றி சாக்பீஸ்க்கும் அதை சார்ந்து இருக்க எல்லாருக்கும், பின்னாடி இருந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இல்லை குறிப்பாக நாங்கள் விஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி டெடிக்கேட்டடாக பண்ணும்போது இந்த ஒர்க் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த த்ரூ த ஜேர்னி வந்து புஷ்பராஜ் சார், ஹெச்எம், அப்புறம் இங்கே இருக்க டீச்சர், இவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட பயங்கரமாக வந்து பண்ணி முடிச்சிருக்கு. எஸ்பெஷலி பிஹைண்ட் த டீம், சாக்பீஸ் டீமில் வந்து இந்த கரிக்குலம் ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லைனா இந்த மேன் பவர் ஒர்க்காக இருக்கட்டும், ஹரி, ராகுல் சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ பேர் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து டிசைன் எஜுகேஷன் மூலமாக சோஷியல் சேஞ்ச் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறோட எங்களோட ஜேர்னி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து chalkpiece.org அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் எங்களோட அப்டேட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.